உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா டென்ஷனாவே இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சரிம்மா, பாரதி தமிழ் எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏய், உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்க. நான் தான் பாரதி கூட தமிழ் கோயிலுக்கு போறத பார்த்தனே. ஐயோ ஆமா தம்பி, பாருங்களேன், நான் கவனிக்கவே இல்லை. பாரதியும் தமிழும் எப்ப வருவாங்கன்னு வேற தெரியல. சுமார் சம்பந்தி, மறந்தே போயிட்டேன். ஆதி தம்பி எப்போ வருவாரு? அவரும் கோயிலுக்கு தான் போயிருக்காரா? நாங்கள் வர்றோங்கிறத பாரதி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல மறந்துட்டோம். தமிழ் பாப்பா ஊட்டிக்கு போகலன்னு பாரதி சொன்னிச்சு. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு எல்லாமே வந்தோம். சம்பந்தி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதா? ஆதி கம்பெனி விஷயமா மும்பை போயிருக்கான். ஓ அப்படியா? ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். நாங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு கல்யாணத்துக்கு வந்தோம். அப்படியே தமிழ் பாப்பாவை பார்த்துட்டு எல்லாமே வந்தோம். ஏன் சம்பந்தி, ரொம்ப முக்கியமான விஷயமா வெளியில கிளம்பிட்டு இருக்கீங்களோ? இல்ல, வந்தவங்கள உட்காருங்கன்னு கூட சொல்லலையே, அதனால கேட்டேன். ஐயோ மன்னிச்சிருங்க சம்பந்தி, நீங்க உட்காருங்க சம்பந்தி. உட்காருங்க. பார்வதி, வந்தவங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வாமா. போ. தனோ, இவங்களை கவனிச்சிய? ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்டு அதை சமாளிக்கிற மாதிரியே பண்றாங்க. உண்மைதாமா, நம்மள பார்த்தாலே முகத்துல எள்ளும் கொள்ளுமா வெடிக்கிறவங்க இப்ப என்னடானா பொறுமையில சிகரமா மாறி நிக்கிறாங்க. ஏங்க, உங்களுக்கு ஒன்றும் வித்தியாசமா தெரியலையா? தனோ, பரவாயில்லையே. சமயத்தில் நீங்கள் 2 பேர் கூட நல்லா தான் யோசிக்கிறீங்க. நானும் வந்த நிமிஷத்துலேருந்து ஒவ்வொருத்தரையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எல்லாமே தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சம்பந்தி, பாரதியும் தமிழும் வர்றதுக்கு டைம் ஆகுமா? எங்க கிட்ட ஒண்ணு சொல்லல சம்பந்தி. நீங்க வேணா ஃபோன் பண்ணி பாருங்களேன். சரி, நான் அதை மறந்து போயிட்டேன். இந்த மாதிரி தானோ பாரதிக்கு ஃபோன் பண்ணுமா? சரிப்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.